ஹலோ கைஸ், வாங்கடா இன்னைக்கு ஒரு புது எஃப்எஃப் பார்க்கலாம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன டைட்டில்னு சொல்லிட்டு. எல்லாரும் உங்களோட ஹெட்செட்ஸை போட்டுக்கோங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். நீங்கள் இப்போ 12th படிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் சரியான மக்கு. உங்களுக்கு மேக்ஸ் சுத்தமாக வரவே வராது. அதாவது இந்த சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. நீங்கள் 10th எப்படியோ முட்டி மோதி பாஸ் ஆகிட்டீங்க. ஆனால் 12th வந்து ரொம்ப கஷ்டம்ல. அதனால இப்போ உங்கள் அம்மா வந்து உங்களை டியூஷன் சேர்த்து விட்ருக்காங்க. ஜேகே வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து பார்ட் டைம் மாதிரி இந்த சின்ன பசங்களுக்கெலாம் சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்புறம் அவ்வளோதான்டா இன்ட்ரோ. டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக நீங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து வரத்துக்கே ஒரு 6 மணி ஆகிடும். ஏன்னா வந்து அங்கேயும் நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு 7 மணிக்கு வந்து டியூஷன். ஆனால் இப்போ மணி ஆல்ரெடி 7 மணி ஆகுது. 7 o'clock அங்கே இருந்திருக்கணும். ஆனால் வீட்டிலே இருக்கீங்க இன்னும். உங்கள் அம்மா அப்போதுலேருந்து திட்டிகிட்டு இருக்காங்க, டைம் ஆகுது வையன், சீக்கிரமாக கிளம்பி போய் இன்னைக்கு நீ திட்டு தான் வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா போகிறேம்மா, இப்போ தானே வந்தேன், ரொம்ப டயர்டாக இருக்குமா, ஒரு காஃபி கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அம்மா வந்து சரி இந்தா போட்டு தரேன், சீக்கிரமாக குடிச்சிட்டு ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் அம்மா காஃபிலாம் போட்டு தராங்க. நீங்கள் வந்து அதை குடிச்சிட்டு பொறுமையாக ஜாலியாக நடந்து சிரிச்சிட்டு விளையாடிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து போய் சேர்ந்ததே ஒரு 7:30 இருக்கும். ஜேகே வந்து உங்கள் முன்னாடி அப்படியே டென்ஷனாக வந்து நிற்கிறான். உனக்கு எத்தனை மணிக்கு டியூஷன் டைம்? 7 மணிக்கு. அப்போ நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க? 7:30. ஏன் லேட்டு? அது ஸ்கூல்லேருந்து வந்தது லேட் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு வந்த ஸ்கூல்லேருந்து? 7 மணிக்கு தான் வந்தேனே ஸ்கூல்லேருந்து. இதை நான் நம்பணும். உங்கள் அம்மா கிட்ட கால் பண்ணி கேட்கவா? இல்லை, என்ன இப்படி பண்ணுறீங்க? சத்தியமாக நான் போயெல்லாம் ஒன்று சொன்னேன். நீங்கள் வேணா எங்கள் அம்மா கால் பண்ணி கேளுங்க. சரி உள்ளே போ. ஆனால் இன்னைக்கு நீ 10 மணிக்கு தான் போகிற. லேட்டாக வந்தல, இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போ. ஒழுங்கா போய் உட்காந்து படி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். நீங்களும் வந்து ஷோ சிடுமஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறீங்க. இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்த்தா உங்களோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி அங்கே இருக்காங்க. ஏய் ரியா, நீ எப்போ வந்த? ஏய் சோனா, நீ எப்படி வந்த? நான் எல்லாம் சீக்கிரமாக வந்துட்டோம், நீ தான் லேட்டு. ஆமாம், படிச்சியா? இன்னைக்கு டெஸ்ட்டு சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களும் ஐயோ படிக்கவே இல்லையே. சரி, என்ன பண்ணுறது பார்க்கலாம். அப்போ ஜேகே வந்து உள்ளே வந்து உக்காந்துட்டு ஒரு சேர் இருக்கும், அவன் சேரு, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் இருக்கும். இந்த டீச்சர்ஸ்க்கெலாம் செப்பரேட்டாக போடுவாங்கள்ல ஸ்கூலில், அந்த மாதிரி ஒரு சேரும் ஒரு டேபிளும் இருக்கு. அங்கே உட்காந்துட்டான். அந்த டேபிள் மேலே வேறு ஒரு பெரிய குச்சி இருக்குது, குச்சி சாக் இருக்குது. அப்புறம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு போர்டு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே கீழே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து டெஸ்ட்டு சொன்னனே படிச்சிட்டிங்களா எல்லாருமே அப்படின்னு கேட்குறான். எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரஸில் ஒரு சத்தம். அப்போ உங்க மூஞ்ச பார்க்கணுமே, ஐயோ எல்லாருமே படிச்சுட்டாங்க, நான் மட்டும் தான் படிக்கலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பயப்படுறீங்க. சரி ஓகே, எல்லாரும் தள்ளி தள்ளி உட்காருங்க, நான் கொஷின்ஸ் தரேன், ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவன் போர்டில் போயிட்டு அல்ஜிப்ரா கொஷின்ஸ் தான் எழுதுறான். மொத்தம் 6 கொஷின் இருக்குது, அதில் ஏதாவது 5 அட்டன் பண்ண போதும் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஒரு கொஷின் எழுதும் போதும் உங்களுக்கு அப்படியே படபடன்னு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு கொஷின் கூட அங்கே தரல. எல்லாருமே வந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஏய் இது பாரு, இது நேற்று சார் எடுத்தது தானே, இது ஈஸி தானே, ஏய் இந்த கொஷின் பாருடே, இதுவும் ரொம்ப ஈஸி, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் இங்கே ஒன்றுமே தரல. நீங்கள் அப்படி தலையை சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது, நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வேறு உட்காந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் திரும்பி எழுதிட்டு இருக்கும்போது நைஸாக எழுந்து பின்னாடி போய் உட்காந்துடுறீங்க லாஸ்ட்டில். அதுக்கப்புறம் அவன் எழுதி முடித்தோடனே திரும்பி பார்க்குறான். ஓகே ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து நோட்டீஸ் பண்ணுறான், ஏதோ ஒன்று சரியில்லையே, இந்த மக்கள் எதுக்கு அங்கே போய் உட்காந்துட்டுருக்கு, ஆல்ரெடி இது நல்லா முந்திரி கொட்டை அதெல்லாம் பண்ணும், திருட்டு கேடி வேறு, எதுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டுருக்கு தெரிலையே. ஏன் ஏஞ்சி முன்னாடி வந்து உட்காரு, இன்னும் யார் பின்னாடி போய் உட்கார சொன்னது, ஏஞ்சி முன்னாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்களும் வந்து போச்சு செத்தண்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி உட்காடுறீங்க. அப்புறம் சொல்கிறான், யாராவது காப்பி பண்ணணுன்னு நினச்சிங்க அவ்வளோதான், நடக்கிறதே வேறு, தெரிஞ்சதை மட்டும் மூடிட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து எல்லாருமே எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரமாக வந்து ஜேகே வந்து உங்கள் முன்னாடி உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் எதுவுமே எழுத மாட்டீங்க, எழுதுறீங்க, அடிக்கிறீங்க.
திருப்பி எழுதுறீங்க, திருப்பி அடிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரில. சரி கொஷினையாவது திருப்பி எழுதி வைப்போம்னு சொல்லிட்டு கொஷினே திருப்பி திருப்பி எழுதிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த ஜேகே வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே புது பேஜ் எடுத்து எழுதுகிற மாதிரி நடிப்போம்ல, அது மாதிரி புது பேஜ் எடுத்து எழுதுகிற மாதிரியே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேக்கு வந்து நல்லா தெரியும் இவ ஒன்றுமே படிக்கல, சரியான மக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கான், என்ன எழுதுறாங்க, யாராவது காப்பி அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இப்போது ஜேகேவோட அம்மா வந்து, ஜேகே ஃபோன் அடிக்குதுடா உனக்கு, ஆஃபீஸ்லேருந்து யாரோ கால் பண்ணியிருக்காங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ ஜேகே வந்து, சோனா இங்கே வா, யாராவது காப்பி அடிக்கிறாங்கன்னு பார்த்து என்கிட்ட சொல்லு. யாரும் காப்பி அடிக்கக்கூடாது, ஒழுங்காக அமைதியாக எழுதணும், ஏதாவது சத்தம் வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சோனா வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறா. அப்போதான் நீங்கள் வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அவ்வளோ பிட்டு வச்சுருக்கீங்க உங்கள் உடம்புல, ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கீங்க. ஒன்று ஒன்றா வெளியில் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து காலு கீழேருந்து எடுக்கிறீங்க, காலு கீழேருந்து எடுத்து அப்படியே எழுதுறீங்க ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர். அப்புறம் செகண்டு கொஷினுக்கு வந்து உங்கள் ஷோல்டரில் வச்சுருக்கீங்க, அதையும் எடுக்கிறீங்க. அப்புறம் அதையும் எடுத்து டக்கு டக்குன்னு செகண்ட் கொஷின் எழுதிடுறீங்க. தேர்டு கொஷினோட ஆன்சர் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸு டாப்குள்ளே வச்சுருக்கீங்க. அதை எடுக்கும் போது ஜேகே வந்து வந்துட்டு உங்கள் பின்னாடி நிற்கிறான் கரெக்டாக. ஆனால் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவன் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு இருப்பான் என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறத. நல்லா பொறுமையாக வந்து உங்கள் பின்னாடி நிற்கிறான். இப்போ சோனாக்கா அல்ல விடுது, ஐயோயோ மாட்டினா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோனா மூஞ்சில் பயம் தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து சோனா சார் கிட்ட சொன்ன நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுதிட்டு இருக்கீங்க. தேர்ட் கொஷினும் எழுதி முடிச்சிட்டிங்க டாப்லேருந்து எடுத்து. இப்போ ஃபோர்த் கொஷினோட ஆன்சர். இப்போ நீங்கள் அதை எங்கே வச்சுருக்கீங்கன்னா உங்கள் பேண்ட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க. அப்படியே அதுக்குள்ளேருந்து எடுக்கும் போது ஜேகே வந்து உங்கள் காதை பிடிச்சி அப்படியே திருகுறான். இப்போ நீங்கள் வந்து சார் 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 விடுங்க சார், சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே வந்து 8 மணி ஆயிடுச்சு, எல்லோரும் கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போது மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த டேபிளில் வந்து அவங்களோட ஆன்சர் ஷீட்டை சப்மிட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. உனக்கு காப்பி அடிக்கணுமாடி, காப்பி அடிக்க பிட்டு வேறு, ட்ரெஸ்க்குள்ளேருந்து பிட்டு, பேண்ட்டுக்குள்ளேருந்து பிட்டு, என்ன இது வயன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் காதை பிடிச்சி திருகுறான். சார் 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 சாரி சார் சாரி சார், இனிமேல் பண்ண மாட்டேன், சாரி சார் சாரி சார், வலிக்குது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. வலிக்கட்டும், காப்பி அடித்தால வலிக்கட்டும், எங்கே அந்த குச்சி அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுக்கிறான். குச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமை சுற்றி ஓடிட்டுருக்கீங்க. வயன் ஒழுங்கு மருந்தே எங்கே வந்து நெல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அப்புறம் நீங்களும் அமைதியாக நான் முன்னாடி நிற்கிறீங்க. சார் ப்ளீஸ் சார், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண மாட்டேன், அடிக்காதீங்க ப்ளீஸ் சார், சத்தியமாக இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. அடித்தாதான் வயன் நீலாம் திருந்துவேன், ஒழுங்கா கை நீட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். நீங்கள் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை உங்கள் பின்னாடி வச்சுக்கிறீங்க. வயன் அப்புறம் நான் ஏதாவது பண்ணுவேன், அது உனக்கு பிடிக்காது, ஒழுங்கு மறதே கையை நீட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நீங்களும் வந்து பொறுமையாக கை நீட்டுறீங்க. ஜேகே வந்து அந்த குச்சியை வந்து மேலே தூக்குறான். அப்போ நீங்கள் வந்து கண்ணை அப்படியே டைட்டாக இறுக்கமாக முடிக்கிறீங்க. அப்புறம் பட்டுன்னு நக்கிறான். செம்ம வலி உங்களுக்கு, அப்படின்னு கத்துறீங்க, வலிக்குது 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 வலி அப்படின்னு சொல்லி வந்து அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த கை காமி அப்படின்னு சொல்கிறான். ப்ளீஸ் போதும், செம்மையாக வலிக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. கை நீட்டு வயன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். நீங்கள் அந்த கையும் நீட்டுறீங்க. அந்த கையிலும் பட்டுன்னு நெக்கிறான். வலிக்குது, ஷூ சத்தம் வந்துருச்சு, அவ்வளோதான் உட்காந்து படிப்போ நீ சொல்கிறான். நீங்கள் போய் அப்படியே புக் எடுத்து உட்காந்துக்கிறீங்க. அழுதுகிட்டே தான் இருக்கீங்க, கையை அப்படியே ஊதி விட்டுட்ருக்கீங்க. செம்மையாக வலிக்குது உங்களுக்கு, அப்படியே தேய்ச்சிட்டு இருக்கீங்க கையை போட்டு. எப்படி ரெட் ஆகிடுச்சு, மனுஷனா இவெல்லாம் இப்படி அடிக்கிறான், மிருகம் மிருகம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கீங்க மனசுக்குள்ளேயே. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். ஆக்சுவலி வந்து ஜேகேக்கும் உங்களை பிடிக்கும், உங்களுக்கும் வந்து ஜேகேனா ஒரு க்ரஷ்ஷு. ஸோ 2 பேருக்குமே 2 பேரையும் பிடிக்கும். ஆனால் நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. இப்போ வயன் வந்து நோட்டை பிரித்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா, அழுதுட்டு தான் இருக்கா. அப்படியே வந்து கண்ணு தனித்தனியாக வந்து அந்த புக்கில் வந்து சொட்டுது. ஜேகே வந்து பார்க்குறான், அவனுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஐயோ ரொம்ப அடிச்சிட்டோம் போலையே, வலிக்குது போலையே அப்படின்னு சொல்லிட்டு. வயன்
இந்த 6 கொஷின்ஸும் எழுது, இப்போ நான் உனக்கு வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு ஒரு கிளாஸில் வந்து டீ எடுத்துகிட்டு வரான். அப்போ அவன் வந்து இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் வந்து இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கீழே பார்க்குறீங்க. குடி வாயன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு வேணாம் குடின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு டீ பிடிக்காது, காஃபி தான் பிடிக்கும். ஓஹோ, டீ பிடிக்காதா, சரி காஃபி தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போட்டு கொண்டு வரான். ஆக்சுவலி அவங்க அம்மா தான் போட்டிருப்பாங்க. போட்டு அவன் எடுத்துகிட்டு வரான். இப்போ இந்த காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறான். அப்போ வந்து கீழே உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துடுறான். அப்புறம் நீங்களும் அவங்ககிட்ட வந்து வாங்கி குடிக்கிறீங்க. ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஊதி ஊதி குடிக்கிறீங்க. அப்படியே குடிக்கும் போது வந்து ஜேகே வந்து ஐயோ இவன் வேற என்ன மூடு ஏற்றுறாளே நேரம் கட்ட நேரத்தில், இவன் வேற சொல்கிற பிச்சை கேட்க மாட்டான். இந்த ஜூனியர் பையன் வேற டேய் வைத்தியம் அங்கேயே இருடான், அவனா நட்டு நட்டு நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெளியிறான். அப்புறம் வந்து பையன் வந்து பொறுமையாக குடிச்சு முடிச்சிடுறா. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அவனும் வாங்கி வச்சுட்டு சரி வா நான் சொல்லித்தரேன், ஒழுங்காக இங்கே வந்து கவனித்து படிக்கணும், இல்லைன்னா மண்டையிலேயே ஒரு கொட்டு விழும் பார்த்துக்கோ. ஆல்ரெடி நீ செம்மையாக வாங்கியிருக்கேன் என்கிட்டேருந்து, இன்னும் வாங்காத. ஒழுங்காக வந்து நான் சொல்கிறதெல்லாம் கவனித்து கேளு, புரியுதா? திருப்பியும் நான் டெஸ்ட் வைப்பேன், அப்படி ஒழுங்காக பண்ணலைன்னா இருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்லித்தரான். இப்போ நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவனையே பார்க்குறீங்க. அப்புறம் என்ன சொல்லித்தரான்னு சொல்லிட்டு நல்லா கேட்டுட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக புரியுது, லைக் வந்து ஒரு 10% புரியுது. அப்போ வந்து புரியுதா அப்படின்னு கேட்குறான். புரியுது புரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. லைக் வந்து ரொம்ப கிட்ட கிட்ட தான் உட்காந்துட்ருக்கீங்க. அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. ஐயோ இவர் என்ன இவ்வளோ கிட்ட உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ஆனாலும் உங்களை அப்படியே கம்மான் வயன் நீங்கள் அப்படியே இழுத்து பிடிச்சி உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா கவனிக்கலைன்னா கன்ஃபார்மாக அடி விழுன்னு தெரியும். அதனால வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி நின்று உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து மேடம் அந்த பேப்பரில் என்ன எழுதுறீங்க, ஸ்டார்டிங்கில் அப்படியே எழுதுகிற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தியே, போ அந்த பேப்பர் போய் எடுத்துகிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து சார் ப்ளீஸ் எதுக்கு அதெல்லாம், நான் ஒன்றுமே எழுதலை அப்படின்னு சொல்கிறீங்க. நீ ஒன்றுமே எழுதுலன்னு தான் நானும் கேட்குறேன், இப்போ எடுத்துகிட்டு வா போ, சீக்கிரம் போ டைம் இல்லை, இப்போ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் பொறுமையாக போய் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் கையை பின்னாடி மறைச்சி வச்சுக்கிறீங்க. கொடு என்ன எழுதுறேன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஒன்றுமே இல்லைன்னா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறான். பார்த்தா திருப்பி எழுதி வச்சுருக்கீங்க கொஷினே 4-5 வாட்டி ஒரே பேஜில் வந்து லைனாக கொஷின் மட்டும் தான் இருக்குது. அப்புறம் வந்து கொஷினே திருப்பி எழுதுறது. நானும் நினச்சேன் ஏதோ இந்த பொண்ணு பெருசாக எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நீ எழுத நினச்சனமா, நாளைக்காவது ஒழுங்காக படிச்சுட்டு வந்துடுவாயேன்னு, இல்லைனா அவ்வளோதான் முட்டி போட வச்சிடும் சொல்லிட்டேன். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அவங்க அம்மாவுக்கு நான் கால் பண்ணி சொல்லிடுவேன், உங்கள் பொண்ணு படிக்கிற மாதிரி தெரில, டியூஷன் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் ஒழுங்காக படிப்பியா அப்படின்னு கேட்குறான். படிப்பேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி இப்போ நான் வந்து போட்டதை ரிவைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவனும் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கான். இப்போ நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது மேலேருந்து ஒரு பல்லி வந்து உங்கள் மேலே விழுந்துருது. அதை பார்த்தோன்னே நீங்கள் பல்லி 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 சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலே போய் உட்காந்துக்கிறீங்க அவன் மடியில். பல்லி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைட்டாக பண்ணிக்கிறீங்க. அவன் வந்து பல்லியா எங்கே அப்படின்னு கேட்குறான். தோ இங்கே தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரை காமிக்கிறீங்க. பல்லியா, பல்லிலாம் இல்லைவா, இல்லை சார் அங்கே இருக்கு பல்லி மேலேருந்து விழுந்துச்சு நான் பார்த்தேன், எனக்கு பல்லினா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக பண்ணிக்கிறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. வையன் பல்லிலாம் இங்கே இல்லை இறங்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து நான் இறங்கலாம் மாட்டேன், இங்கே தான் இருக்கும் பல்லி எனக்கு தெரியும், அப்புறம் நான் இறங்குனா திருப்பி அது வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே வந்து அதெல்லாம் இல்லை, நான் வந்தால் பார்த்துக்கிறேன், இப்போ கீழே இறங்கி ஒழுங்காக படி வையன், நீ 12th ஞாபகம் இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்கிறான். நான் ஒன்றும் வேணும்னே பண்ணல, ரீலாமே பல்லி என் மேலே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைட்டாக அழுகிற மாதிரி போகிறீங்க. ஷோ போதும் ஒழுங்காக உட்காந்து படி அப்படின்னு சொல்கிறான்.
நீங்கள் அப்படி ஏஞ்சி வந்து உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் அவ்வளோதான்டா. இப்போதைக்கு நான் வந்து இங்கே முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் நாளைக்கு வந்து போடுறேன். நான் இதை வந்து ஒரு 2 ஷார்ட்டாக போடலான்னு இருக்கேன். ஸோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கடா. தேங்க்யூ.